கேபி பாலா நடிச்ச காந்தி கண்ணாடி மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பாலாஜி சக்திவேலுக்கும் அர்ச்சனாக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஆம்பளை பசங்க இல்லைன்ற ஒரு மன வருத்தத்தில் நம்மளுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்காது, நமக்கும் இருந்தால் 60ஆம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பாலாஜி சக்திவேல் வந்து கேபி பாலாவை வந்து கான்டாக்ட் பண்ணுவார். ஏன்னா கேபி பாலா வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒருத்தராக இருப்பார். ஸோ அதுக்கடுத்து நடக்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் தான் இந்த படமே மொத்தமாக. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. கேபி பாலாவுடைய இந்த படத்துடைய ட்ரைலர் வரும்போது எனக்கு ஆவரேஜாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பட் இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனல்லாம் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேபி பாலா என்னதான் இந்த படத்துடைய ஹீரோவாக இருந்தாலும் பாலாஜி சக்திவேலுடைய பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பாண்டிங் வேற லெவலில் காமிச்சிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அன்புலையும் லவ்லையும் அந்த கேரிங்லையும் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி கேபி பாலா அண்ட் நமிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அழகாக பண்ணிட்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸில் வர அந்த சாங்கும் கிளைமேக்ஸ் போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் தான் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கிரிஞ்சு படம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தில் இருக்கிற அந்த எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் எல்லாம் எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி படம் பார்த்துட்டு அந்த சென்டிமெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு டச் இருந்தது அப்படின்னா ஸோ ரொம்பவே பிடிக்கும் இந்த படத்தை உங்களுக்கு. ஸோ நம்ம கேபி பாலாவுடைய இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி பாலாவுடைய ஆஃபீஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். அதில் வந்து அர்ச்சனா பின்னி எடுத்துட்டாங்க. பனியரமும் பத்மினியும்ன்ற படத்தில் வந்து ஜெயபிரகாஷ் அண்ட் துளசி காம்பினேஷன் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனாவோட பேரை வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டும் பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் பின்னி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2025 இந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்ன்ற ஒரு லிஸ்ட்டில் வரும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கிளைமேக்ஸில் வர அந்த சாங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குட் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா 5க்கு 4 கொடுக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோஸ் சந்திப்போம். மண்டில் டாடா பாய். மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.